நடிகர் சூரி 2009ஆம் ஆண்டு வெண்ணிலா கபடிக்குழு படம் மூலம் பிரபலமானார். இதோ அவருடைய குடும்பத்தினருடன். அவரது மனைவி பெயர் மகாலட்சுமி. ஒரு மகள், ஒரு மகன். இவர்கள் 4 பேரும் திருவண்ணாமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார்கள். இவர் 2009ஆம் ஆண்டு வெண்ணிலா கபடிக்குழு படம் மூலம் பிரபலமானார். இவருடைய இயற்பெயர் முத்துசாமி. 2013ஆம் ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இவரை பிரபலப்படுத்தியது. 2019ஆம் ஆண்டு கலை மாமணி விருது. சொந்தமாக பல தொழில்கள் செய்து வந்தாலும் நடிகர் சூரி 2023இல் வெற்றிமாறனின் விடுதலை படம் பெரும் பெயரை பெற்று தந்தது. அதன் பின்பு கருடன், தற்பொழுது மாமன். இவர் இப்பொழுது கோயில் வளாகத்தில் உள்ள பள்ளி சித்தர்கள் வடிவில், இந்த மரத்தில் பள்ளி வடிவில் சித்தர்கள் அமர்ந்திருப்பதாக ஒரு ஐதீகம். எல்லோரும் இந்த மரத்தை வளமளந்து இதை பள்ளி தரிசனம் செய்வது வழக்கம். அதை அங்கு இருப்பவர்கள் நடிகர் சூரியிடம், இதோ அங்கே இருக்கும் பாருங்கள் பள்ளி, இதுதான் சித்தர்கள் வடிவில் இங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார்கள், இதனால் கர்ம வினைகள் நீங்கும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ பாருங்கள், நடிகர் சூரி பள்ளி தரிசனம் செய்கிறார். இவர் ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சமீபத்தில் கதாநாயகனாக பிரபலமானது 2023இல் தான். மாமன் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் கலைத்துறையினர் திருவண்ணாமலைக்கு சமீப காலமாக படையெடுக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும். தமிழ் மொழி பட நடிகர்கள் மட்டுமல்ல, பிற மொழி நடிகர்களும் திருப்பதிக்குத்தான் அடிக்கடி செல்வார்கள். தற்பொழுது திருவண்ணாமலைக்கு. ஏனென்றால் இங்கு சந்திரன் பாவ விமோசனம் பெற்ற தலம். இந்த தலத்தில் மன அமைதி, மன தெளிவு, நல்ல சிந்தனை ஏற்படும். மேலும் காரிய சித்தி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டியிருந்தால் இங்கு வந்தால் அதற்கான வெற்றி கிடைத்த பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படி அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் சந்திரனுக்கு பாவ விமோசனம் தந்ததுடன் பிரம்மா விஷ்ணுவுக்கு தன் திருவடியை காட்டிய தலம். ஆதலால் எந்த துன்பங்கள் நேர்ந்தாலும் அத்தனையும் ஓடிவிடும் இத்தலத்தில். இதோ பாருங்கள், ரசிகர்கள் தரிசனம் செய்ய வந்தவரிடம் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவரும் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் அங்கிருக்க அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். உடன் ஒரு காவல்துறை அதிகாரி அவருடன் வந்து யாரும் தொந்தரவு செய்யாத வண்ணம் பாதுகாப்பாக அழைத்து சென்று தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். நடிகர் சூரி மிகவும் எளிமையாகவும் தன்னடக்கத்துடன் அங்கு இருக்கும் ஊழியர்களிடம் செல்ஃபியும் போட்டோவும் எடுத்துக்கொண்டார். துப்புரவு பணியாளர் முதல் அங்கு வரும் பக்தர்கள் வரை அனைவரிடமும் நடிகர் சூரி பொறுமையாக இருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டிருந்தார். அதற்கடுத்து நடிகர் விமல். இவரை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். நடிகர் விமல் இவர் சிறு சிறு வேடங்களில் நடிகர் விஜய், அஜித் போன்றவர்களின் படங்களில் நடித்து வந்தாலும் அதன் பின்பு பாண்டியராஜன் திரைக்கதை வசனம் டைரக்ஷனில் வெளிவந்து 2009இல் பசங்க படம் இவருக்கு மிக நல்ல பேரை வாங்கி தந்தது. இதேபோல் வாகை சூடவா தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகருக்கான விருது. இவர் திருவண்ணாமலைக்கு தான் மட்டும் வந்து சுவாமி தரிசனத்துக்கு வருகை தந்திருந்தார். இவரது மனைவி பெயர் பிரியதர்ஷினி. இவர் தொடர்ந்து பல தமிழ் படங்களில், குறைஞ்ச பட்ஜெட் படங்களில் நடித்து வந்தவர். இவருடன் நிறைய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் பலர் வந்திருந்தார்கள், நண்பர்கள் என. இவர் ஒவ்வொரு சன்னதியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தார். ரசிகர்கள் சூரியைப் போல் இவரையும்
செல்ஃபி எடுக்க கேட்க அவரும் முகம் சுளிக்காமல் அனைவருக்கும் பொறுமையாக நின்று செல்ஃபி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படி திருவண்ணாமலைக்கு படையெடுக்கும் நடிகர்கள் குறிப்பாக இந்தியா முழுவதும் இருந்து இதோ விநாயகர் சன்னதியில் வணங்குகிறார். சுவாமியை வணங்கிவிட்டு அங்கிருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சன்னதிக்கு சென்று சுவாமி தரிசனம். இன்றும் பல பிரபலங்கள் திருவண்ணாமலையில் இரவில் கிரிவலம் வருவது உண்டு. பிறருக்கு தெரியா வண்ணம் கிரிவலம் வருகிறார்கள். ஏன்? இது கலைத்துறையினரின் வெற்றிக்கான தலம். சந்திர பகவான் விமோசனப்பட்ட தலம். ஆதலால் நடிகர்கள் திருப்பதிக்கு செல்வது ஒரு காலம் இருந்தாலும் தற்பொழுது திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் சென்று சுவாமியை தரிசனம் செய்வது என்பது ஒரு நடைமுறை. அக்னித்தலமான திருவண்ணாமலையில் எவ்வளவோ பிரபலங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இளையராஜா இசைஞானி இவர் இத்திருக்கோயிலுக்கு அடிக்கடி வருவதும் உண்டு. ஏன் கிரிவலம் செல்வதும் உண்டு. இதோ பாருங்கள், சிந்தாமணி முருகேசன் இவர் திரையரங்கு திரைப்பட சங்கத்தைச் சேர்ந்தவர். இதோ மற்றும் ஒருவர் எழுத்தாளர். இப்படி ஏராளமான நண்பர்களையும் அங்கே திரைப்படத்துறை சேர்ந்தவர்களையும் சந்திக்கிறார் விமல். திருவண்ணாமலை இன்று நடிகர்களின் ப்ரமோஷன். கர்மவினை நீக்கும் தலம். ஏனென்றால் 27 நட்சத்திரங்களுக்குரிய சந்திர பகவான் இத்தலத்தில்தான் பாவ விமோசனம் பெற்றதாக தல வரலாற்றுகளில் ஒன்று. இப்படி ஏராளமான காரிய சக்தியை வழங்கும் அண்ணாமலையாரின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். இங்கு உங்களுடைய தீவினைகள் எல்லாம் அக்னியில் இட்ட பஞ்சு போல் நெருப்பாக கரைந்து போய்விடும். ஆதலால் எரிந்து போய்விடும். இங்கு நடிகர்களின் படையெடுப்பு. ஏன் வருகிறார்கள் அண்ணாமலையாரை நோக்கி என்பதற்கு இதுதான் காரணம்.